வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் எடுத்தாமல் இப்போ ரீசெண்டாக தான் ஹோண்டா அவங்களுடைய CB125 ஹார்னட்டுன்ற ஒரு புது வெஹிக்கிளை நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன், ப்ரைஸிங் அண்ட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயம்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை நிச்சயமாக நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு காம்படிட்டராக அதோடைய மார்க்கெட்டை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வெஹிக்கிளை ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவோட CB125 ஹார்னட்டுக்கும் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆருக்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். முன்னாடி சின்ன ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபிடியன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன் நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆரும் சரி, நம்ம ஹோண்டாவோட CB125 ஹார்னெட்டும் சரி, ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்ஸாக தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ரெண்டுத்தோட ஹெட்லைட்டுமே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு ஏலியன் டோனில் இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஹெட்லைட் வியூன்றது. ஓவரலாக பார்க்கும்போது டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட தான் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம்ன்றது கொஞ்சம் நல்லா அந்த ஒரு பிக்கர் அண்ட் அஜைலான ஒரு டோனில் இருக்குதுன்னே சொல்லலாம். அதனால் டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான்ப்பா முடிவு பண்ணும் இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது. ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோண்டா கிட்ட இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பில்ட் குவாலிட்டின்றது எப்போதுமே ஹோண்டா கிட்ட ஒன் ஸ்டெப் மற்ற வெஹிக்கிள்ஸோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்கலான்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் நம்ம பில்ட் குவாலிட்டி பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா இன்னும் எல்லாருக்கும் ஆன் ரோடில் வெஹிக்கிள் கிடைக்கல. ஜஸ்ட் ஒரு பிக்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் தான் வச்சு பேசிகிட்டு இருப்போம். பில்ட் குவாலிட்டி வந்து சாலிடாக சொல்ல முடியாது, பட் ஓகேவாக இருக்கும். எப்போதுமே ஹோண்டா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன்ன்றது முக்கியமாக நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வச்சிங்களேன், நம்மளுக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் கிட்டலாம் உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் கிடையாது. பட் நம்ம ஹோண்டா கிட்ட அது கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த வெஹிக்கிளோட லுக்கை வந்து அது நல்ல ஒரு ப்ரீமியமான ரேஞ்சில் எடுத்து கொடுக்குது. ஆமாம், அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன்ன்றது. பட் சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு ரைட் குவாலிட்டி அதை பற்றிலாம் கேட்குறீங்கன்னா, பொதுவாக ஒரு நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை ஆஃபர் பண்ணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் அண்ட் ஸ்டர்டியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு ரைடிங்கில் அந்த ஒரு ஸ்பீடாக போனாலும் உங்களுக்கு ஹேண்டிலிங் நல்லா இருக்கணும். அதை மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அதை கொஞ்சம் ஸ்டிஃப் அண்ட் ஸ்டடியாக வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. பட் ரைடிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் பொறுத்த அளவுக்கு அதில் நார்மல் டெலஸ்கோபிக் 4K கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு பெரிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க்குன்றதுனால இதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரைட் குவாலிட்டியும் கிடைக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் அந்த ஒரு ஸ்பிளிட் சீட் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதனால் சீட்டிங்கில் ரெண்டு பேரும் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டுலாம் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ் அண்ட் அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருந்தால் வேணும்னு நினைக்கிறீங்க, மேபி நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த விஷயத்துலன்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் பீஸ் செட் ஆப்ஷனும் இருக்குது. அப்படின்றப்ப மேபி இது கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நம்ம ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைட்டிங்லேருந்து அனுப்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஃபுல் LED செட்டப் வருது. அதே மாதிரி தான் சேம் நம்ம ஹோண்டாலையும் அதுலேயும் உங்களுக்கு ஃபுல் LED செட்டப் தான். அப்படின்றப்ப லைட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போது அந்த இடத்துலன்னு பார்க்கும்போது நம்ம ஹோண்டாவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு TFT டைப் நல்ல ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சூப்பராக கொடுத்து அந்த வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றதை நல்ல ஒரு ரேஞ்சில் வச்சுருக்காங்க. பட் நம்ம எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அதில் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியலாம், எந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஆவரேஜ் லெவல் தான் நம்ம எக்ஸ்ட்ரீமோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு. அப்படின்றப்போ ஓவரலாக எனக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஹோண்டா சைட் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். அவங்க இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்துரும். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக உங்களால் ஒரு 100+, 105 அது மாதிரி சம்திங் கிட்ட போக முடியுது.
பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா கம்பெனி ரிப்போர்ட்டட் அரௌண்ட் ஒரு 66 கேம்பிள் வரைக்கும் தரும்லான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் அரௌண்ட் ஒரு 58 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட கிடைக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி நீங்கள் 60 அதை மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். பட் உங்களுடைய ரைடிங் ஸ்டைலும் நீங்கள் ஓட்டுற ரோடும் அதுக்கு ரொம்பவே டிபெண்டாக இருக்கும். மைலேஜில் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவரும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான இன்ஜின். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட CB125 ஹார்னட் பற்றி சொல்லணும்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுமே சேம் உங்களுக்கு ஒரு 125cc இன்ஜின் தான். அக்யூரேட்டாக சொல்லலாம் 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளட்ச். இது ஒன்றும் புது இன்ஜினோ அவங்க புதுசாக உட்காந்து இன்ஜினியரிங் பண்ணி அது இதுன்னு எதுவும் பண்ணல. சேம் நம்ம SP125 அண்ட் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 யூஸ் பண்ணிக்க அதே இன்ஜினை தான் எடுத்து சின்ன சின்ன லைட் டியூனிங் பண்ணி அப்படியே மேபி இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டியூனிங்னா அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. மேபி அந்த ஒரு ECMல சின்ன பவர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அதில் ஷைன் 125 இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரே இன்ஜின்ன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதுல உங்களுக்கு இங்கேயே தெரியும். ரிஃபைன்மெண்ட்டுன்றது நிச்சயமாக நம்ம ஹீரோவை விட நம்ம ஹோண்டா கிட்ட எப்போதுமே பெட்ரு. அந்த ஒரு விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹோண்டா CB125 ஹார்னட் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரி ஓகே, பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h அதான் ரெண்டு பேரும் ஒரு சிமிலரான டாப் ஸ்பீடு தான் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனால் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட ஹார்னட்டுன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 134 kg தான் ஒரு ரீசனபிளான வெயிட் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு. பட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தோன்னா இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 136 kg, ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 kgs கிட்ட உங்களுக்கு வெயிட் அதிகம்ன்றதுனால உங்களுக்கு மேபி அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்லையும் டாப் எண்ட்லையும் இந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயத்த நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால் எனக்கு தெரிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது மேபி அந்த இடத்துல ஹோண்டாவோட CB125 கொஞ்சம் ஒரு பெட்டர், ஸ்லைட்லி கொஞ்சம் ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். மைலேஜ்லையும் நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ன்றது நல்ல ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணும். இவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 55 to 60 kpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு. ஓவரலாக இன்ஜினில் என்ன பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட 125 தான். அதுக்கடுத்து தான் நிச்சயமாக நான் ஹீரோவோட 125cc இன்ஜினை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அதுக்குன்னு இது வந்து ரொம்ப மொக்க இன்ஜின் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுவும் நல்ல ஒரு இன்ஜின் தான். இதுலேயும் ஓரளவுக்கு நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்குது, நல்ல மைலேஜும் கொடுக்குது, நல்ல பவரும் கொடுக்குது. இதை விட நம்ம ஹோண்டா கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான் நான் சஜஸ்ட் சொல்கிறது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் அந்த ஒரு டயர்ஸ் அதை மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சரி ஓகே, பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டாவோட CB125 ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க்கு, பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ABSம் கொடுக்குறாங்கன்றப்ப பிரேக்கிங்கில் இட்ஸ் நாட் ஸோ பேட் அண்ட் நாட் ஸோ குட்னுலாம் சொல்ல முடியாது, ரியலி குட். ஏன்னா இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இது வரைக்கும் சிங்கிள் சேனல் ABSன்றது கொடுத்துட்டு வந்தவங்க நம்ம ஹீரோ மட்டும்தான். பட்னா இப்போ நம்ம ஹோண்டாவும் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க, அதுவும் நல்ல ஒரு பிரேக்கிங் செட்டப்போட இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 பின்னாடி வந்து 110/80 கொடுக்குறாங்க. ரொம்ப சின்ன டயர்ஸ்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு செக்மெண்ட் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்க நல்ல வைடரான டயர்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தா ஓகேவான ஒரு டயர்ஸாக தான் இருக்குது நம்ம ஹோண்டாவோட CB ஹார்னட்டில் இருக்குது. பட் நம்ம ஹீரோவோட பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 276 mm டயமீட்டர் உள்ள ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக்கு வித் சிங்கிள் சேனல் ABSோட பேர் பண்ணியிருக்காங்கன்றப்ப நம்ம பிரேக்கிங் அண்ட் அதை மாதிரி விஷயத்தில் ரியலி இவங்க கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான பிரேக்கிங் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். அப்படின்றப்ப பிரேக்கிங்கில் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் நம்ம எக்ஸ்ட்ரீமில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா டயரோடைய ப்ரொஃபைல்ன்றது இந்த இடத்துல பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷன் டயரும் பின்னாடி வந்து 120/80 செக்ஷன் டயர் கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு வைடரான ஒரு டயர்னால் அது நிச்சயம் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rலனே சொல்லலாம். நல்ல ஒரு டயர் ப்ரொஃபைல்ன்றது நம்ம எக்ஸ்ட்ரீம் கிட்ட இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் கிட்ட நல்ல ஒரு டயர் ப்ரொஃபைல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க்காக இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்டிஃபரான அந்த நல்ல ரைட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு நல்ல ஒரு சேஃப்டியான பிரேக்குன்ற மாதிரி அதை மாதிரி விஷயத்தில் ஹீரோ நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிலிங் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. அதுக்கு நம்ம ஹோண்டாவோட CBயில் குறை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் என்ன தான் இதோட சின்னதாக டயர், ரொம்ப சின்னது கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 செக்ஷன் கிட்ட டயர் கம்மியாக இருந்தாலும் அதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு அதுவுமே நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி தான் கொடுக்குது. சரி ஓகே, ஓவராலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு.
ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட CB125 ஹார்னட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓகேவான ஒரு ப்ரைஸிங். ஏன்னா இந்த ப்ரைஸிங்லேயே உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு டாப் மாடல். இல்லை பேஸ் மாடல் கிடையாது, இல்லை அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும்தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் உண்டு. இந்த பேசிக் மாடலில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் அண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் கட் ஆஃப் ஆகும். இது வந்து உங்களுக்கு 1,27,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடலாக உங்களுக்கு அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு 1,34,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ ஆல்மோஸ்ட் ப்ரைஸிங்கில் 2 பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் இருக்காங்க. அப்படின்றப்ப இதை மாதிரி ஒரு விஷயம் வருதுன்றப்ப நீங்கள் இந்த 2 வெஹிக்கிளில் எது சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட CB125 ஹார்னட்டுன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் தீமாக கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹோண்டா ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரீமும் ஒரு ஓகேவான ஒரு ஆப்ஷன் தான். அதுலேயும் உங்களுக்கு பெருசாக குறைன்றது கிடையாது. பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் டவுனாக இருக்குது. சரி அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசனோட நம்ம இங்கே முடிச்சும். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.